மக்ரேம் கார்டு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் திக்குள்ள கார்டு. உங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட் திக்னஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3, 4, 5 மில்லிமீட்டர்னு உங்களுக்கு இருக்குது. நான் வந்து 3 மில்லிமீட்டர் கார்டு எடுத்திருக்கேன். இந்த கார்டுக்கு வந்து நம்ம 5 மில்லிமீட்டர் ஹூக் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு லென்த்தான டெயில் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து சீவ் பண்ணணும். அதனால நான் ஒரு லாங் டெயில் நான் வந்து விட்டுட்டு நடுவுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் ரெடி. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போட போகிறோம். இந்த இதே மாதிரி 15 போட்டு போனோமா. பார்த்தீங்கன்னா நான் செயின்ஸ் போட்டேன். இது வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா 71 செயின்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஹைட்டுக்கு வந்து உங்கள் பேக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர் ஆஃப் செயின்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து 71 செயின்ஸ் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்டு த நெக்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம். மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளோட இந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் அதனால் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 1 போட்டாச்சு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ the ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் அண்ட் 7th. இப்போ 7 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இருக்கிற 57 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸும் லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். இன்பிட்வீன் வர்ற எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம 1 சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க நம்பர் ஆஃப் ஃபவுண்டேஷன் செயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 7 ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 57 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 7 ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இது என்னோட ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன். இங்கே லாஸ்ட்டாக எனக்கு ரிமைனிங் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்டிச்சஸ் இருக்குது. இன்பிட்வீன் இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இந்த பிட்வீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 56 செட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் செயின்ஸை நான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாமான்னா எஸ் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது வந்து எவ்வளோ செயின்ஸ் நம்பர் ஆஃப் செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் அண்ட் லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் மட்டும் எப்பயுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இன்பிட்வீன் இருக்கிற ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸோ அதுக்கு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே 1 போட்டுக்கினா இட்ஸ் ஃபைனாக. அந்த ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 மட்டும் எப்பயுமே ஸ்லிப் ஸ்டிச்சாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க அந்த லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம்.
நம்மளோட ரோ நம்பர் 1 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோ நம்பர் 2க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1. ஸோ இது என்னோட டர்னிங் செயின். ஒர்க்கை வந்து நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த லூப்பில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்ம போட்ட மாதிரியே தான் நான் போட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக் லூப்பில் ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸுக்கு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிப்போம், ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு. ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். இப்போ இங்கே என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே இருக்க இந்த ப்ரீவியஸ் எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் நம்ம பேக் ஸ்டிச்சில் மட்டும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிப்போம். இங்கே இருக்க இந்த ரிமைனிங் எல்லா ஸ்டிச்சஸ்லையும் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி பேக் லூப்பில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எல்லா பேக் லூப்லேயும் நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிடுவோம், இங்கே இருக்கிற இந்த மார்க்கர் வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன் பிட்வீன் இருக்கிற அந்த ஸ்டிச் மார்க்கர்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற ஸ்டிச்சஸில் நான் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்ச மாதிரியே இங்கே இருக்க 7 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது ஒரே ரோவோட ரெப்படிஷன் தான். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட டிசையர்டு வித்து வர்ற வரைக்கும் நீங்கள் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட வேண்டியது தான். ஸோ வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ், லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச். இன் பிட்வீன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வருதோ 1 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃபவுண்டேஷன் செயின் வந்து நீங்கள் எனி நம்பர் ஆஃப் செயின்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் அண்ட் லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ், இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இன்பிட்வீன் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் தான். ஸோ நீங்கள் ஹவு மெனி நம்பர் ஆஃப் செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே இது வந்து நம்மளுக்கு வந்து பேக்கோட அந்த டாப் மோஸ்ட் பார்டருக்கு வரும், இவ்வளோ தூரம். இது வந்து பேக்கோட பாடி பார்ட்டுக்கு நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் இது. நீங்கள் வந்து எனி நம்பர் ஆஃப் ரோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதே ரோவை நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸை நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 38 ரோஸ் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கே எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே தானே நம்ம லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நம்ம மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் விட்ட மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து ஒரு லாங் த்ரெட்டை வந்து நம்ம விட போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் விட்ட மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு நல்ல லென்த்தான த்ரெட்டு நம்ம வந்து விட போகிறோம். நமக்கு அப்படி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லாங் த்ரெட்டை வந்து நான் இங்கே வந்து கட் பண்ணிடுறேன். செயின் ஒன் போட்டுட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபைன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது குட் சைடு, இந்த பக்கம் தான் நான் என்னோடய எல்லா அந்த நாட்ஸ் ஜாயின் பண்ணது எல்லாமே இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இப்படி இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச். ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே 7 7 7 7 மேட்ச் ஆயிரும். அப்புறம் இன்பிட்வீன் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து டெபஸ்ட்ரி நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே இருக்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்ட்டு போத் ரெண்டு இதுக்கும் கீழே தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே இன்ட்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச். திருப்பியும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுத்தோம் இல்லையா, இப்போ இங்கே இருக்க செகண்ட் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த என்டையர் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு ரெண்டு லூப்லேயும் பண்ணுறோம். நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணதே நம்மளுக்கு வந்து தெரியலை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து எண்டில் வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே கொஞ்சம் த்ரெட்டை வந்து விட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் நம்ம வந்து இப்போ இந்த இருக்க இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டால் நம்ம ரெண்டையும் சேர்த்து சீவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து இந்த பக்கமும் நான் வந்து சீவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே த்ரெட்டை ஹைட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே லேஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணது, அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணது, இது எல்லாத்தையும் கட் பண்ணி பர்ன் பண்ணிடுவோம். ஸோ லைட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கேண்டில் யூஸ் பண்ணி இதை பர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இதை நான் செஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா நம்பர் ஆஃப் செயின்ஸ், நான் வந்து எனக்கு இந்த லென்த் வேணும்னு சொல்லி நான் நம்பர் ஆஃப் செயின்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் செயின்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இது தான், ஃபர்ஸ்ட் 7 செயின்ஸ் அண்ட் லாஸ்ட் 7 செயின்ஸ் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச். இன்பிட்வீன் வர்றது எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி வித்து வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நீங்கள் ஏற்ற மாதிரி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு மேக்னெட் பட்டன் வச்சு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம்.
பீஸ் இருக்குது. ஸோ இந்த பீஸை வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணலாம், இல்லாட்டி ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டவும் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்குக்கு மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பக்கிள் இருக்குது. ஸோ இந்த பக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ இது 2 வேணும் நம்மளுக்கு பேக்கில் சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராப் போட போகிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராப்புக்கு நான் இந்த மாதிரி பக்கிள் 2 நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ராப் நம்ம வந்து செஞ்சு பண்ண போகிறோம், ஹேண்டில் செஞ்சு பண்ண போகிறோம். உங்களுக்கு அப்படி வேண்டான்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராப் செயின்ஸ் வந்து நம்மளுக்கு நெட்டில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட இதே மெக்ரேம் ஹேண்ட் பேக்கில் நான் வந்து அதுக்கு அந்த செயின் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அது வேணால் அது போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கையில் வந்து இந்த மாதிரி கார்டு பண்ணணும்னா நீங்கள் செஞ்சு போடலாம். இப்போ இந்த கார்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க்கிங் த்ரெட்டை இந்த ஹூக்கு கீழே வச்சுட்டு ஃபைன். இப்போ ஒரு செயின் 1 போட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு செக்யூர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 2 மோர் செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து இங்கே 3 செயின்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 இந்த ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு இன்டு மை செகண்ட் செயின் yarn over pull through, அதே மாதிரி into the last chain yarn over pull through. இப்போ 3 லூப்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஹூக்கில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 லூப்ஸ் இருக்குது இல்லையா, 1 2 and 3 லூப்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹூக்கை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஹோல்டு பண்ணிக்கோங்க, அது போயிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து chain 1 and now into the second loop. ஸோ இங்கேயும் வந்து chain 1 and into the last loop. yarn over chain 1. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போயுமே வந்து 3 லூப்ஸ் வந்து ஹூக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ திருப்பியும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து chain 1 chain 1 and இங்கே லாஸ்ட்டாக chain 1. ஸோ இதே மாதிரி நீங்கள் போட வேண்டியதான். இதே ரோஸை தான் நம்ம இந்த ரோ நம்பர் 2 தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து இது போடலாம். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பைரலாக வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா ஸ்பைரலாக வந்திருக்கு இந்த கார்டு. நான் இங்கேயும் வந்து எனக்கு என்னோடய யான் வந்து ஃபினிஷ் ஆக போகிறதுனால நான் நெக்ஸ்ட் யான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த லென்த்துக்கு வந்து எனக்கு வேணும். ஸோ நான் இந்த லென்த்துக்கு நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வேணும்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லென்த்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஜாயின் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 லூப்ஸ் இருக்குது ஹூக்கில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே என்னோடய ஹூக்கை கொடுத்து yarn over pull through all the 3 loops. ஃபைன். இப்போ நம்மளுக்கு இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு செயின் 1 போட்டுக்குவோம்.
இப்போ செயின் 1 போட்டு நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி இதை ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த 2 எண்ட்ஸையும் நான் வந்து டை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி ப்ரீவியஸுக்கு பண்ண மாதிரி பர்ன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நான் வந்து இதை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 2 சைடு அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே நான் வந்து மேக்னெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேக்னெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு டெக்கரேட்டிங் ப்ரூச் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஹேண்டில் ஸ்ட்ராப்பையும் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு க்ரோஷட் பேக். ஸோ இது உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். சைஸ் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ரோ உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இந்த என்டையர் பேக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து இந்த மெக்ரேம் யான்லேயே பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம நார்மல் க்ரோஷட் யான்லேயும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரோஷட் ஹூக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த க்ரோஷட் பேக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.